ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ஆம்புலன்ஸ் செல்ல வழிவிடாமல் தடுத்ததாக தன்னை பற்றி உதயநிதி ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவித்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி 20,000 பேர் கூடியிருக்கும் கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் புகுந்து அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்க முடியும் என்றார். திட்டமிட்டு பிரச்சாரத்திற்கு குறுக்கீடு செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அனுப்பப்படுகிறது என்ற எடப்பாடி பழனிசாமி வெண்டிலேட்டர் உதவியோடுதான் திமுகவின் ஆட்சி நடந்து வருகிறது எனவும் இன்னும் 7 மாதத்தில் வெண்டிலேட்டர் எடுத்ததும் உண்மை தெரியும் எனவும் கிண்டல் அடித்தார். நான் பேசுகின்ற கூட்டத்தில் பேசி ஒரு 10 நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் கத்திட்டு போயிட்டு. இப்ப எவ்வளவு பேருக்கு இங்க குழுமி இருக்கிறீங்க? சுமார் 20,000 பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்தில் குழுமி இருக்கிறீங்க. அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது. யாராவது மேல பட்டுட்டா அதுக்கு யார் பொறுப்பு? இங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை நம்பி வர்றீங்க. நல்லா வந்துட்டு வீட்டுக்கு போக வேணும். இன்றைக்கு இங்க என்னுடைய பேச்சை கேட்க வேணும், நாட்டில் நிலவுகின்ற அந்த நிலவரத்தை கேட்க வேணுங்கிறதுக்காக வர்றீங்க. ஆக உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஆனால் உடனடியாக 10 நிமிடத்தில் வரும். இப்படி 20 இடத்துல தொடர்ந்து வருது. பேசி 10 நிமிஷத்துல உடனே ஆம்புலன்ஸ் போகும். அதைத்தான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனக்கு தகவல் கிடைச்சது. தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸை வந்த உடனே நிறுத்துங்க, அதுல என்ன பேஷண்ட் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னேன். பார்த்தாங்க, பேஷண்ட் இல்லை. உடனே நான் என்ன சொன்னேன், அந்த டிரைவருடைய பெயர் கேட்டு அந்த வண்டியினுடைய நம்பரை குறிச்சிங்க, காவல்துறையில் புகார் கொடுக்கணும். இது நியாயம் தானே? நியாயம் தாங்க. அப்புறம் அவருடைய செல்லை எடுத்து நீங்க அதுல ஏதாவது இது மாதிரி அழைப்பு வந்திருக்குதா, யாராவது உடல்நிலை சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்திருக்குதான்னு அந்த செல்போனை வாங்கி அதுல பாருங்கணும். அதுல அழைப்பே வரல, அதெல்லாம் அழைப்பும் வரல. அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்டும் இல்ல. கூட்டம் 10 மணிக்கு ஒரு 15,000 பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக, அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம். நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியா எதிர்க்க வேணும். இப்படி குறுக்கு வழியை கையாளக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு 2 வழி இருக்குது. அந்த பகுதியிலேயே 2 வழி அருகாமையிலே இருக்குது. அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்றைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதுக்கு துணை முதலமைச்சர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த 108 ஆம்புலன்ஸ் தடுக்கிறான். எப்பொழுதும் நான் தடுத்ததில்லை. 20 கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குது. நான் என்ன பேசணும் பதிவில் இருக்குது. அந்த பதிவு எடுத்து எல்லா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அனுப்பணும். எப்பொழுது நான் கூட்டத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுதும் ஆம்புலன்ஸ் வந்தா அதற்கு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சேர இடத்துல போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. எல்லாமே என்னிடத்தில் இருக்குது. உண்மையான அரசாங்கம் இருந்தா உடனடியாக நாங்கள் எஸ்பிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார். அதை விசாரித்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்திருக்கணும். அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்சியாளருக்கு அழகு. ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. ஆக இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இதை பொறுக்க முடியல. எரிச்சல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பதவி நிரந்தரம் அல்ல. நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும். இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அண்ணா திமுகவை பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது. இன்றைக்கு மக்கள், நான் சென்ற இடமெல்லாம் 143 சட்டமன்ற தொகுதியிலே பேசுகிறேன் சொன்னா அத்தனை இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு குழுமி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறாங்க. அது பொறுக்க முடியாத எரிச்சலோடு இன்றைய தினம் பேசி இருக்கிறார். இது அவர் பேசுவது சரியல்ல என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட அண்ணா திமுக ஐசியூல் இருக்குதான். அண்ணா திமுக ஐசியூல் இருக்குது. திமுக தான் ஐசியூக்கு போயாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பேஷண்ட் ஒரு
ஆபத்தான நிலையில் இருக்கும்போது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர் அது இருக்கின்ற வரை அந்த உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் போயிடும். இன்னும் 7 மாசம் இருக்குது. மக்கள் உடைய அதிகாரத்தை பறிக்க அதுக்குள்ள இந்த ஆட்டம் போட வேண்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம் RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.